எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வணங்கி முழு முதற் பொருளான அந்த மூல கணபதியை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தையும் வாஸ்து ஞானத்தையும் அழிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய ஐயா பாலசுப்ரமணிய அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 37வது கருத்தரங்கில் பங்கு பெற்றமைக்கும் பெருமை அடைந்து இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்தையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய கருத்தினை துவங்க உள்ளேன். இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயந்தான். நம்ம ஜோதிடத்தில் பயணப்படும் போது ஆரம்பத்தில் பாரம்பரியத்தில் உள்ள அடிப்படை பாடங்களை படிக்கிறோம். அதுக்கப்புறமேல் அடுத்தடுத்த கட்டங்கள் வர வர ஐயா மாதிரி குருமார்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில விஷயங்களை கொடுக்க அப்படியே மேலே அடுத்தடுத்த கட்டங்கள் வந்துடுறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பார்த்தோம்னா இந்த பாலபாடங்கிறது மறந்து போயிடும். ஸோ எப்பயுமே அந்த பழசை மறக்கக்கூடாது, அந்த அடிப்படையை மறக்கக்கூடாதுங்கிறத நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இது அடிப்படையில் தான் இந்த மாத கருத்தரங்களை இந்த காலபுருஷ தத்துவமும் நமது ஜாதகமும் இணைந்து எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது அடிப்படை பாடம். மேசராசியில் துவங்குது, மீனராசியில் முடியுது. இப்போ ஒருத்தர் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் புகழடைவேனா, நான் சாதிப்பேனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கவனிக்கிறது என்ன? ஐயா சொன்ன மாதிரி லக்கண புள்ளியை கவனிக்கிறோம், லக்கணாதிபதியை கவனிக்கிறோம், லக்கண புள்ளி நின்ற சாராதிபதி எல்லாமே கவனிக்கிறோம். கூடவே காலபுருஷ தத்துவத்தின் லக்கணாதிபதி யாருங்க? மேசம். அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தின் லக்னாதிபதியான மேசம், அந்த மேசத்துக்கு உண்டான அதிபதியான செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைவார். அப்போ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய லக்கணாதிபதி கடகத்தில் இருந்தால் அவர் முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கிறதுங்கிறது அனுபவத்தில் பார்க்கும்போது சரியாக வருது. புரியுதுங்களா? அதாவது லக்கணாதிபதிங்கிற கிரகம் கடகத்தில் இருந்தால், நீங்கள் மகர லக்கணமாக இருக்கலாம், கும்ப லக்கணமாக இருக்கலாம், கன்னியா லக்கணமாக இருக்கலாம், அவர் முயற்சிக்காக கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியிருக்கு. அப்போ அவர் அந்த லக்கணாதிபதி நின்ற அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலில் வழிபாடுகள் செய்கிறதும் அதற்குண்டான வாழ்வியல் பெரியாரங்கள் செய்கிறது மூலமாக அவர் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். இது காலபுருஷத்துவம் நமக்கு போதிக்கிற ஒரு முறை. என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வச்சுது. ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு குழந்தை பேர் மிகவும் தாமதப்பட்டு போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப தாமதப்பட்டு இருந்துச்சு. கடக லக்கணம். தசாபுத்தி மற்றதை எல்லாமே பார்க்கும்போது நல்லாயிருக்கு, தசாபுத்தி மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு. செவ்வாய் மகர ராசியில் இருக்குது, லக்கணத்துக்கு 7 செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கு. ஆனால் நாம் இப்போ சொன்ன இந்த காலபுருஷ தத்துவ அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிறது குரு பகவான் நீச்சமடையக்கூடிய ராசி. எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மகர ராசியில் இருந்தால் அவங்க குழந்தைக்காக ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்தால் தத்து குழந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதை முன்னாடியே நம்ம சொல்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய டைமை அவங்கள மிச்சம் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 வயசு வரைக்குமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க குழந்தை பாக்கியத்துக்காக. அவங்கெல்லாம் இந்த ஜாதக அமைப்பை நம்ம கவனித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தத்து குழந்தை எடுத்துக்கிறான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். 5, 8 சம்மந்தப்பட்டாலும், லக்கணாதிபதி 8ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டாலும் தத்து குழந்தைக்கான வாய்ப்புகள் வருது. அப்படி இருந்தால் அந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான புத்திரஸ்தானாதிபதி மகர ராசியில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடையை சந்திக்கிறாங்கங்கிறது இந்த காலபுருஷ தத்துவம் நமக்கு சொல்கிற விதம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பையன் நல்ல படிப்பில் படிச்சிருப்பார், ஒரு நல்ல வேலையில் இருப்பார், திருமணமாகும். திருமணமான உடனே அவர் வெளிநாடோ அல்லது தூரதேசத்துக்கோ போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அவங்களுடைய குடும்பம் ஒரு ஒருங்கிணைக்கிறது ரொம்ப படாதபாடுபடுவாங்க. இந்த அமைப்பையும் நான் கவனித்து பார்த்தோம். எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தை குறிக்கக்கூடிய காலபுருஷ தத்துவம் என்ன? ரிஷபம். அப்போ ரிஷபத்துக்கு உண்டான கிரகம் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய இடம் கன்னியா ராசி. அப்போ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் 2ஆம் அதிபதி கன்னியா ராசியில் இருந்தால் அவர்கள் குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தை ஒன்று பார்த்தேன், அந்த குழந்தை பேசுறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அந்த குழந்தையோட ஜாதத்தில் இதே அமைப்பு தான் இருக்குது.
ஏன்னு கேட்டால் 2ஆம் இடங்கிறது பேச்சு, 2ஆம் இடங்கிறது பேச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த குறிப்பு கொஞ்சம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தர் கோயம்புத்தூரில் கண் ஆப்ரேஷனுக்காக டேட் கேட்டிருந்தாங்க. அவங்களும் டேட் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த நாள் வந்து புதன்கிழமை. அவங்க கொடுத்த நாள் புதன்கிழமை. நான் என்ன சொன்னேன்னா, இந்த புதன்கிழமை அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, வேறு நாள் போங்க அப்படின்னா. ஏங்க என்னங்க காரணம் அப்படின்னாங்க. புதன்னா யாருங்க? மிதுனம் கன்னிராசி. இந்த உபயராசிகள் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, உபயராசியில் உங்களுக்கு எந்த கிரகம் உட்காந்துருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயம் 2 முறை நடக்கும். உபயராசினாவே இரட்டைத்தன்மை உள்ள ராசின்னு அர்த்தம். மறுபடியும் நடக்கும். நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா, புதன்கிழமை வேண்டாம், மற்ற நாளில் போங்கன்னு. இதுக்கு சாஸ்திரம், அதாவது ஜாதக ரீதியான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை அப்படிங்கிறது கன்னியாராசியை குறிக்கும். கண் அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கும். ஸோ சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய புதன்கிழமையில் கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லைங்க, அந்த அப்பாயின்மெண்ட் கிடச்சது பெருசு, நான் வந்து பண்ணிடுறேன்னு பண்ணிட்டாங்க. இது செஞ்சு கரெக்டாக ஒரு 10 நாளில் மறுபடியும் போய் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணாங்க. இது நடந்துச்சு. அப்புறமேல தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு இந்த கிழமைகள் ரொம்ப முக்கியம் போல இருக்குது. அப்போ என்னென்ன நோய்க்கு என்னென்ன கிழமைகள் போகணும் அல்லது போகக்கூடாது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நேத்திர ஜீவன் இருக்கிற நாட்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் நல்லா வலுவாக இருக்கும். அது உங்களுக்கு பஞ்சகத்தில் வரும். நம்ம குரூப்பில் கூட நம்ம கூட நினச்சிக்கிட்டா தினசரி நான் அதை போட்டுவிடுவேன், என்னுடைய நம்பரில் நினச்சிக்கிட்டா. அதில் பார்த்திங்கன்னா அந்த நேத்திர ஜீவன் இருக்கிற நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுங்கிறனால அப்போ வந்து ஆப்ரேஷன் வச்சுக்கிறது. பஞ்சபட்சி தெரிஞ்சிருந்தாங்கன்னா படுபட்சி இல்லாத நாளில் ஆப்ரேஷன் வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர் குறித்து தரணும். அப்போ தான் அவங்களுக்கு உண்டான சிகிச்சை அவங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும். அப்படி போகும்போது ஒருத்தர் தலை சார்பான சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறார். தலையில் உச்சந்தலையிலேருந்து இது வரைக்கும் தலை சார்பான ஒரு சிகிச்சை எடுக்கணும், டாக்டர்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு 10 நாள் 20 நாளில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேள்வியை கேட்டால், நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்னென்னா, சூரியன் தலைக்கான அதிபதி. சூரியன் நீச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. அப்போ வெள்ளிக்கிழமை அந்த ஆப்ரேஷன் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமை தலை சார்ந்த ஆப்ரேஷன் வேண்டாம். இது எதை வச்சு சொல்கிறோம்? காலபுருஷ தத்துவத்தை வச்சு தான் சொல்கிறோம். அதற்கு அடுத்ததா இன்னொருத்தர் நுரையீரல் சார்பாக, சுவாசம் சார்பாக ஒரு சிகிச்சை, ஒரு பெரிய சிகிச்சை எடுத்துக்கணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதோ ஒன்று அப்படிங்கிறப்ப, இப்போ நம்ம அடுத்த கட்டம் ஈஸியாக சொல்லிடுவோமா? சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி எதுங்க? விருச்சிகம். அப்போ செவ்வாய்க்கிழமை இதுக்கு வேண்டாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். ஒரு ரத்த சார்பானது, ரத்த சம்மந்தப்பட்டது இதில் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திங்கக்கிழமை வேண்டான்னு சொல்லணும். ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் தான் நீச்சமடைவார். ஒருத்தர் நரம்பு சார்ந்த ஒரு சிகிச்சை எடுக்க போகிறாரு, ஒரு தொடர் சிகிச்சை அல்லது வந்து ஸ்கின் சம்மந்தமாக எடுக்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை போகக்கூடாது. ஏன், என்ன காரணங்க? இந்த 4 பாயிண்ட் சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு பிடிமானம் பிடிச்சிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்னுக்கும் நரம்புக்கும் சம்மந்தப்பட்ட சிகிச்சை எந்த கிரகத்தினால நம்ம செய்கிறோம்? புதன். அப்போ புதன் நீச்சமடையக்கூடியது மீனராசி. ஓகே, அப்போனா வியாழக்கிழமை அது வேண்டாங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். காலபுருஷ தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது இது என்ன சார் சாதாரண மேட்டர் தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் ரிப்பீட்டாக அடுத்தடுத்து மறுபடியும் மருத்துவ சிகிச்சை செய்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதை கொஞ்சம் நல்லா நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட கிளைண்டில் நிறைய பேர் வந்து விவசாயிகள் இருக்காங்க. அதில் ஒரு விவசாயி சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப தூண்டுதலாக இருந்துச்சு. எப்படின்னா, எத்தனை முறை நான் மருந்து அடித்தாலும் மீண்டும் மீண்டும் பூச்சிகள் வருதுங்க, என்னால் வந்து முட்டுவலி செலவு அதிகமாக போகுது, எனக்கு விவசாயத்தில் பயன் லாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ உங்கள்கிட்டயே கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விவசாயம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கும்பராசியை பார்க்கணும். கும்பராசி தான் விவசாயத்துக்கு உண்டான ராசி. கும்பராசி பழுது இல்லாமல் இருக்குது. சனி நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். சந்திரன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். அதுக்கு அடுத்தது எங்கே வரணும்னா, அந்த பூச்சி மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு நாள், அந்த நாளில் நேத்திரம் ஜீவன், பஞ்சாங்கத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நேத்திரம்னா கண்ணு, ஜீவன்னா உயிர். இந்த நேத்திர ஜீவன் இருக்கிற நாளில் அவர் பூச்சி மருந்து அடித்தார்னா அந்த பூச்சிகள் சாகாது, மீண்டும் மீண்டும் உருவாகும். இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு மாடு கன்று பிடிச்சிக்கிட்டு வராரு, ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வராரு, ஒரு கால்நடைகள் சம்மந்தமாக வீட்டுக்கு கொண்டு வராருன்னா நேத்திரம் ஜீவன் இருக்கிற நாளில் தான் கொண்டு வரணும். அப்போ தான் அவர் அது அந்த கால்நடையினால் அந்த விவசாயி பயனடைவார். நேத்திரமும் ஜீவனும் இல்லாத நாட்களில் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய உயிர் எப்படி நல்ல முறையில் இருக்கும்? அப்படி பார்க்கல இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த பஞ்சாங்கத்தை குறிக்கக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் வருது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இதுக்காகத்தான் உங்களை தேடி அந்த மக்கள் வராங்க. மக்கள் நம்மளை தேடி வர்றது எதுக்காக? ஒரு சின்ன குறிப்பு தான், அவங்க வாழ்க்கையே மாற்றி விட்டுரும். எப்பயுமே காலபுருஷ தத்துவத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்ஸஸாக இருக்கும். ஒரு சூரியன் இருக்காரா? சூரியன் வந்து காலபுருஷனுக்கு எங்கே இருக்கார்? 5ஆம் இடம்.
5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கார். சிம்ம ராசிக்கு சூரியன் மறையாமல் இருந்தாலே அவருக்கு புகழ் கன்ஃபார்மாக கிடைக்கும். சூரியன் ஒளி இல்லையா, புகழ் கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ இந்த மருத்துவத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது எல்லா கிரகங்களுக்கும் இது சம்மந்தமான மருத்துவங்கள் எடுக்கலாம். சூரியனுக்கு தலை சார்பாக சொன்னேன், அது கூட முக்கியமானது எலும்புகள். எலும்பு சம்மந்தமாக ஒரு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு கேட்குறாருங்க. அவருக்கு வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் இருந்தால் வேண்டான்ருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது திருப்திகரமான முறையில் அந்த சிகிச்சை இருக்காது. வேறு ஏதாவது அந்த மருத்துவர்கிட்ட போராடி வேறு ஒரு நாள் வாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை எலும்பு சார்ந்த சிகிச்சைகளுக்கு நல்லா இருக்காது. இப்படி எல்லா கிரகங்களுடைய காரத்துவமும் நமக்கு தெரியும், தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த காரத்துவத்தை இந்த காலபுருஷ தத்துவத்தோடு இணைச்சி பார்க்கணும். ஒரு பையன் கேட்குறாரு, எனக்கு சொந்த தொழிலா அல்லது வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நான் சொன்ன ஒரு பதில், ஒன்று பாரம்பரிய அடிப்படையில் சொல்கிறேன், இன்னொன்று சாரா அடிப்படையில் சொல்கிறேன், இன்னொன்று காலபுருஷ தத்துவ அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ மூணுமே பாருங்கள். இப்போ அவர் சொந்த தொழில் செய்யணும்னா ஒரு ஜாதகத்தில் யார் யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். யார் சொந்த தொழில் செய்யக்கூடாது? லக்கணத்திற்கு, அவர் பிறந்த லக்கணத்திற்கு, லான்னு போட்டிருக்கிற லக்கணத்திற்கு எண்ணிக்கிட்டு வரும்போது 4, 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சொந்த தொழில் செய்தால் சுபிச்சம் இருக்காது. அவர் அதை விட்டு வெளியும் வர முடியாது, மேலேயும் போக மாட்டார், கீழேயும் போக மாட்டார். திரிசங்கு சொர்க்கமாக இருக்கும். திரிசங்கு சொர்க்கமாக தெரியும் இல்லையா, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. அவரால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதே சமயத்தில் காலப்பகை தசாபுத்தி நடந்துருந்துச்சுன்னா அவரை கீழே கொண்டு போயிடும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அவர் ஓரியண்டிக்கிட்டு அதிலேயே இருப்பாரே தவிர வேறு எதுவும் சாதிக்க மாட்டார். சும்மா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கலாமே தவிர எதுவும் செய்ய முடியாது. அப்போ சொந்த தொழில் செய்கிறதுக்கு இந்த அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் சொந்த தொழில் செய்யலாம்னு சொல்லிடுறோம். சரி, என்ன மாதிரி தொழில் சார் செய்கிறது அப்படிங்கல, இது வரைக்கும் நம்ம படித்ததில் நிறைய அனுபவங்கள் பார்த்துருப்போம். அது அனைத்துமே சரியானது தான், நான் தப்புன்னு சொல்ல. எளிமையான ஒரு வழியை சொல்கிறேன். இது உங்களுக்கு இங்கே உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய ஜாதி இப்போயே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அதுதான் உங்கள் தொழிலாக இருக்கும். எப்படின்னா, சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அவர் பெயர்ச்சியாகி எந்த கிரகத்தை போய் முதல்ல தொடப்போகிறாரோ அதுதான் அவருடைய தொழில். இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசியில் சனி பகவான் இருக்கார், மிதுனத்தில் கேது இருக்கார். அப்போ அவர் என்ன தொழில் செய்யலாம்? எப்படி? அதே தான் செய்கிறார். கரெக்டாக சொன்னாங்க பாருங்க அம்மா. அவர் ஒரு ஜோதிடர், அவர் ஒரு யோகா மாஸ்டர். இது ஆனால் அவர் பேசிக்காக படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அவருடைய ஃபீல்டு சிவில் இன்ஜினியரிங். பாருங்கள் எப்படி இருக்க. ஆனால் நான் அவருக்கு குறித்து கொடுத்தது இதுதான் உங்கள் தொழில்னா, அந்த தொழிலை நோக்கி அவர் அங்கே இங்கேயும் போனாலும் கடைசியாக எழுதிட்டு அந்த இடத்துல போட்டு அமுத்திருச்சு. இதுதான் உன் தொழில், இதை செய்யறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்தீங்க, இதைத்தான் நீங்கள் செஞ்சு ஆகணும். இது கால நிர்ணயம்னு சொல்கிறது. இந்த கால நிர்ணயத்தை பற்றி ஒரு பெரிய சாப்டர் இருக்குது, அது சொல்லலாம். இது பார்த்துக்கிறோம். அப்படி பார்க்கல அந்த சனி பகவான் எந்த கிரகத்தை போய் தொட்ட போகிறாரோ அதுதான் அவர் தொழில் செய்ய போகிறார். ஓகே, இப்போ காலபுருஷ தத்துவத்தைப்படி பார்க்குறோம். தொழில்காரகன் சனி. ஓகே, சனி பகவான் நீச்சம் அடைகிறது மேசராசி. எந்த லக்கணத்தில் நாம் பிறந்திருந்தாலும் நம்ம லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி மேசத்தில் இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிற ஆசையை விட்டுறணும். கண்டிப்பாக சொந்த தொழில் ஆசையை விட்டுறணும். அது நம்மளை மேல் கொண்டு வரவே வராது. அதே ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தால் உத்தியோகம் பார்க்கலாம், செவ்வாய் வலுத்திருந்தால் உத்தியோகம் பார்க்கலாம். அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வோ தாழ்வோ இடையில் நிலையோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை ஜீவனம் அவருக்கு அமைஞ்சே தீரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலபுருஷ தத்துவத்தை மறவாமல் அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள், எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு தசாபுத்தி பார்க்குறோம், யோகங்கள் பார்க்குறோம், யோகி நடக்கிறாரா, திதிசூன்யம் இருக்கா, வேதை இருக்கா, முடக்கு இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இந்த அமைப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த அமைப்புங்கிறது தான் உங்களுக்கான பிரிவுன்னு அர்த்தம், உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். நல்லா படிச்சுட்டு போய் வேறு பக்கத்தில் இருக்க எக்ஸாம் எழுதக்கூடிய பையனுடைய கொஸ்டின் பேப்பர் நம்ம கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதே நிலை தான் இதில் வரும், மாற்றி எழுதிடுவோம். ஸோ கண்டிப்பாக காலபுருஷனுடைய தத்துவத்தை எந்த சூழ்நிலையிலும் நம்ம மறவாமல் கொண்டு போகணும். ஏன் சார் 7ல் சூரியன் இருந்தால் நமக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம்? ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ல் சூரியன் இருந்தால் ஆகாதுன்னு சொல்கிறோம். பெண் ஜாதகத்திலையோ ஆண் ஜாதகத்திலையோ ஏன் சொல்கிறோம்? இதே தான். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாத்தில் சூரியன் நீச்சம். ஸோ இந்த காரணத்துக்காக தான் அதையும் சொன்னாங்க. இப்படி எல்லா விஷயங்களில் பார்த்தீங்கன்னாலும் இந்த காலபுருஷ தத்துவம் நம்மளோட பயணிச்சுக்கிட்டே வரதை பார்க்கலாம். இன்னொருத்தர் வராரு, அவர் என்ன சொல்கிறாரு, நான் வெளிநாடு போக முடியுமான்னு கேட்குறாரு. வெளிநாடு போனால் நான் கை நிறைய பணம் சம்பாரிச்சுக்கிட்டு திரும்பி வர முடியுமா, இல்லை அங்கேயே சம்பாரித்து அங்கேயே விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பாவங்கள் என்னென்ன? 7, 9, 12 இதெல்லாம் வெளிநாடு தொடர்புடைய பாவங்கள். இது மட்டும் இல்லாமல் ராசிகளில் பார்த்தா மீன ராசி, மிதுன ராசி இதெல்லாம்
தனுசு இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு குறிக்கக்கூடிய பாவங்கள். இந்த தனுசு மட்டும் எப்படி வரும்னா ஒரு கல்வி சார்ந்து வரும். ஓகே, இதை பார்த்துக்கிட்டோம். 7ஆம் அதிபதி கெடாமல் இருந்தால் வெளிநாடு போகலாம், ஒன்று. ரெண்டாவது லக்கணாதிபதி 6, 8, 12 மறைஞ்சால் வெளிநாடு போனால் யோகம், இதுவும் ஓகே. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே லக்கணாதிபதி மட்டும் அல்ல, லக்கண புள்ளி நின்ற சாராதிபதி போய் நின்னாலும் ஓகே, இதுதான் நடக்கும். இன்னொருத்தர் வெளிநாடு போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வரார். அவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ல் இருக்குது. யாருங்க? 7ஆம் அதிபதி 5ல் இருக்குது. அவர் காதல் திருமணம் பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நின்ற நட்சத்திர அதிபதி அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதாங்க ஃபைனல் ரிசல்ட்டாக வரும். காலபுருஷ தத்துவத்தில் இது ரொம்ப முக்கியம். இது சார ஜோதிடம்னு சொல்லுவோம், ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் தான் இது வருது. இந்த நட்சத்திர தாரை அப்படிங்கிறது இல்லாமல் ஜோதிடமே கிடையாது, நமக்கு எதுவுமே கிடைக்காது. எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் கால்னு ஒன்று இருக்கணும், அதுதான் கால் கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெரிய ஜோதிடர்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஜோதிடர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா நட்சத்திர தாரையெல்லாம் தேவையில்லை, நட்சத்திரமே பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறார். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவருடைய கருத்தில் சரியாக இருக்கலாம், ஆனால் நாம் தொட்டு பல வருடங்களாக நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிற இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நட்சத்திரங்கிறது மிக 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 முக்கியம். அது எவ்வளோ பெரிய நபர் சொன்னாலும் குற்றமே. இந்த கருத்தரங்களை இந்த ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக வந்துகிட்டு இருக்குது. நான் பார்த்ததில் ஒரு நண்பர் சொல்கிறார், சார் நட்சத்திரமே வேண்டியதில்லை சார், கிரகங்களுடைய பார்வை சுபத்துவம் இருந்தால் போதும் சார் அப்படிங்கிறார். நட்சத்திர தாரைனா என்னங்க அர்த்தம்? தாரைனா என்ன? ரோடு தானே. உங்கள் இந்த மண்டபத்துக்கு வரணும்னா இதுக்கு ஒரு ரோடு இருந்தால் தானே வர முடியும். நம்ம ஊர்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எகிரி குச்சா வர முடியும். அப்படி நம்ம அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வை கொண்டு சென்று சேர்த்தக்கூடிய வழியாகத்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் பார்க்க வேணாம். அந்த வழியில் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குது, அந்த குணாதிசயங்கள்லாம் அந்த நட்சத்திர தாரையில் நடக்கும்போது அதெல்லாம் கொடுக்கும். அது வேதை தாரையா, சம்பத்து தாரையா, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நட்சத்திர தாரை இல்லாமல் நம் ஜோதிடத்தை எவ்வளவு பெரிய நபர் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கூடாது. காலபுருஷ தத்துவத்திற்கு மாறாக எந்த விஷயமும் ஃபைனல் ஆகாது, நடக்கும், ஆனால் ஃபைனல் அதுவாக இருக்காது. ஃபைனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நமக்கு வந்து எடுபடும். அப்படி பார்க்கும்போதுங்க, ஒரு உதாரணமாக ஒரு சின்ன உதாரண ஜாதகத்தை சொல்லி நம்ம இந்த காலபுருஷ தத்துவத்தை பார்க்கலாம். யாராவது ஒரு லக்கணமும் ஒரு ராசியும் மட்டும் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நண்பர் சொல்லுங்களேன். சொல்லுங்கள் தம்பி. என்னங்க? மகரம். நட்சத்திரங்க? மிருகசீரிஷம், 4ஆம் பாதம். ஓகே. லக்கணங்க? திருவோணம். அதாவது மகர லக்கணம், மகர ராசி. மிதுன லக்கணம், மகர லக்கணம், மிதுன ராசி, மிருகசீரிஷம், மிதுன ராசி. ஓகே. இப்போ தம்பிக்கு வந்து பார்க்கும்போது லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 6ல், பாரம்பரிய ஜோதிடத்தில் டக்குன்னு சொல்லிவிடலாம், கல்யாணம் ஆகலை, கல்யாணத்துக்காக போராடுறார். ஓகே, அது சொல்லிடலாம். அது உண்மை தானுங்க, அது உண்மை. ஓகே. அதற்கு அடுத்தது நம்ம காலபுருஷ தத்துவத்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் எங்கே இருக்கார்? 12ல் வக்கரமாக இருக்கார், தனுசு ராசியில் இருக்கார். இப்போ உங்களுடைய படிப்பு வேறு, உங்களுடைய பாரம்பரியம் வேறு. ஆனால் ஜோதிடத்துக்குள்ளார ஏன் வந்தோம்னா இந்த லக்கணாதிபதி தனுசில் இருக்கிறது தான் காரணம். இந்த லக்கணாதிபதி தனுசில் இருக்கிறது தான் காரணம். லக்கணாதிபதி 12ல் இருந்தால் சொந்த ஊர் விட்டு வெளியே வந்துடுறோம், பூர்வீக தொட்டெல்லாம் விட்டு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். இதுதான் அது சொல்கிறது. இப்போ காலபுருஷ தத்துவத்தில் என்ன சொல்லுது? காலபுருஷ தத்துவத்தில் லக்கணாதிபதி நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அது நீங்கள் இந்த பிறவியில் செய்ய வந்த கர்மா. சொல்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார். உட்காந்துங்க தம்பி, உட்காந்துங்க. ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவர் திடீர்னு பார்த்தா ஆன்மீகத்தில் இறங்குறாரு, சில சேவைகள்லாம் செய்கிறாரு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் செய்யவே வேண்டியதில்லை. ஏன் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கர்மா. அதை செய்கிறதுக்காக தான் இந்த இறைவன் வந்து நம்மளை இந்த பூமியில் படைச்சிருக்காரு. இப்போ தம்பியோட ஜாதகப்படி பார்க்கும்போது தனுசு ராசியில் அந்த லக்கணாதிபதி உட்காந்துருக்கையில் கண்டிப்பாக வந்து அவர் ஒரு ஆன்மீகம் சார்பாகவும் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சொல்லி கொடுக்கறது, உதாரணமாக ஜோதிடம் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லைன்லேயும் தான் அவருடைய வாழ்க்கை அமையணுங்கிறத அந்த கர்மா சொல்லுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 7க்கு 3ல் லக்கணாதிபதி போய் மறைஞ்சிட்றாரு. எந்த ஒரு இடம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குதோ அந்த இடம் வந்து அவருக்கு ஒரு சவாலாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது. தம்பியோட வயசுக்கு இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலை. எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் அந்த திருமணம் கைகூடி வரல. மீறி போய் பொண்ணு பார்த்துட்டு சாப்பிட்டெல்லாம் வந்தால் கூட அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆயிரும். உண்மை தானே தம்பி? கரெக்ட். ஓகே. இதுதாங்க இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய தன்மை. இது மாதிரி எல்லாருமே பார்க்கலாம். காலபுருஷ தத்துவங்கிறத அப்பயே வந்து ப்ரூவ் பண்ண முடியும். தம்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பூர்வீக சொத்து ப்ராப்ளமாக இருக்கும். சொந்த ஊர் விட்டு வெளியே வந்திருப்பார்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு போராடிட்டு இருப்பார். வேலை வாய்ப்பு கூட மாறி மாறி அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு அமையாது. ஏன் இந்த வேலை வாய்ப்பை பற்றி ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடமான காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரத்துக்கு 12ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துருக்காரு. நீங்கள் பிறந்த இடத்த விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி போகிறீங்களோ அந்தளவுக்கு சைன் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம ஊர் சொந்த மாநிலம் அப்படிலாம் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊர்லேயும் போய் அடிச்சு நொறுக்கலாம். ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகம் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, வெள்ளக்கோயிலில் இருக்குது. அப்படின்னா திருச்செங்கோட்டை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம். இந்த திருச்செங்கோட்டை தேர்ந்தெடுத்த இந்த சதயங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட துறத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியது. இந்த சதயத்தினுடைய ஆற்றல் பள்ளிப்பாளையம் வரைக்கும் இருக்குது. பள்ளிப்பாளையம் ஆத்தங்கர வரைக்குமே இருக்குது. அதனால தான் எந்தெந்த ஊரில் இருந்தோ இந்த ஊரை வந்து மெயின் பண்ணி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து, சென்னையிலேருந்து, எல்லா ஊர்லேருந்து ஏன் இங்கே வந்து நடத்துகிறாங்க? சொல்லுங்கய்யா. மதுரைங்களா? ஓகே. இந்த மண்ணுக்கு ஓகே, நல்லதுங்கய்யா. சதயம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஆனால் இதுக்கு வந்து தோஷங்கள்லாம் உண்டு, அது வேறு விதம். ஆனால் அந்த சதயங்கிறது எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சதய நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அரசு வேலைக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட துறையில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வேலை செய்வாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதான்னு கேட்டாங்கன்னா நான் வந்து சதயத்தில் ஏதாச்சும் கிரகங்கள் இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேல என்ன பார்க்கணும், 5-10 சம்மந்தப்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நான் ஒரு 20 நாள் இருக்கோம் ஐயா. 20 நாள் இருக்குங்களா? நம்ம சேலத்தில் பேசுனது, சேலத்தில் அங்கே புத்திரகவுண்டம்பாளையம் பேசணுமே, புத்திரகவுண்டம்பாளையம் பேசணுமில்ல. 20 நாள் இருக்குங்களா? 20 நாள் இருக்குங்களா? 4ஆம் தேதி பேசணும். அந்த காணொலியோடு இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது திடீர்னு இவ்வளோ வைரல் ஆகிடுச்சு, ஒரு நாளைக்கு 20 பவுன் 30 பவுன் வருது அப்படின்ட்டு நான் பார்க்குறப்ப ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி என்னமோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பேசின காணொலி அந்த வைரல் ஆனதுக்கு விஷயம் என்னங்கிறத ஒரு சின்னதாக மட்டும் இங்கே சொல்லிடுறேன். யாருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காணொலி. ரொம்ப முக்கியமான காணொலி இல்லையா? எல்லாருமே கிட்டத்தட்ட 1000 கணக்கில் அதை பார்த்து அங்கேருந்து ஃபோன் அடித்து எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்ன கருத்து எளிமையான கருத்து தான், ரொம்ப சிக்கல்லாம் கிடையாது. எப்பயுமே 5-10 தொடர்பு இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். லக்கணத்துக்கு 5-10. 5னா பதவி கௌரவம், 10ங்கிறது கர்மா தொழில். இந்த 5-10 சம்மந்தப்பட்ட அரசு வேலை கிடைக்கிறதுக்கான முதல் தகுதி நட்சத்திரத்தில் அடிப்படையில் கிடைக்கலாம். இவர் நட்சத்திரத்தில் அவர் இருக்கலாம், அல்லது டிஎன்ஏ ஜோதிட முறைப்படி அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 5-10 யார் காலபுருஷனுக்கு? சனி சூரியன். சனி சூரியன் இணைஞ்சாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். அப்போ 9-10 ஜாயிண்ட் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும், பேருக்கு கிடைக்கும். 9-10 சேர்ந்தால் என்ன யோகங்க? தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனால் அந்த யோகத்தினால என்ன கிடைக்கும்? ஒரு பைசா கிடைக்காது. புகழ், பேர், கௌரவம், இந்த இதால் பரிவட்டம் கட்டுறது இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதை விட சிறப்பான யோகம் சிவராஜ யோகம், சூரியன் குரு யோகங்கள் நிறைய இருக்குது. லட்சக்கணக்கான யோகங்கள் சொல்லலாம். அப்போ எனக்குலாம் யோகம் இல்லைங்களா அப்படின்னா, யோகங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 யோகங்களுக்கு மேலே இருந்தால் மட்டுமே நம்மளால் இருக்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் யோகாதிபதி தான். அப்போ அந்த திசா புத்தி வராமல் இருக்கும். அந்த பலன் கிடைக்காமல் இருக்குன்னா என்ன காரணம்? திசா புத்தி வராமல் இருக்கும். அப்போ இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் அரசு வேலைக்கு நம்ம சொன்ன குறிப்பு இதுதான். நான் இந்த குறிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஜாதகத்துக்கு மேலே நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் டேட்டாவில் இருக்குது. இருந்தாலும் 100 ஜாதகத்தை கன்ஃபார்மாக மேட்ச் பண்ணேன். இது உங்களால் முடியும். உங்கள் சொந்தக்காரர் நண்பர் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, அத்தனை பேர் ஜாத்தியை வாங்க, டேட்டா பொறுத்த டைம் வாங்க, நம்ம ஜாதகம் போட்டுக்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கருத்து அதில் இருக்குது. அப்போ வந்து அவங்க கிளாரிட்டி ஆகிடுறாங்க. சார் அப்போ வந்து எனக்கு வந்து 5-10 தொடர்பு இருக்குது, எனக்கு கிடைச்சிருமா? உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அங்கீகாரம் உள்ளது. அந்த லைன் 1 லட்சம் பேர் நிற்கிறேன்னா அந்த லைனில் போய் நீங்கள் நிற்கலாம். ஆனால் இந்த கனெக்ட் இல்லைன்னா நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன கருத்து. 500 போஸ்டிங்கு 5 லட்சம் பேர் எழுதுகிறான். 500 போஸ்டிங்கு 5 லட்சம் பேர் எழுதுகிறான். இது எங்கே போய் கிடைக்கிறது? இன்றைக்கி அரசு வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குது. ரொம்ப அந்த அரசுக்கு நம்ம வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். நல்ல இயங்குகிற இந்த அரசுலையும் ஏன்னா ஒரு அற்புதமான மாற்றம் இல்லையா? இந்த இதில் இந்த யோகமும் இணைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய ஆசை நியாயமானது. திசாபுத்தி அனுமதித்தால் மட்டுமே வேலை கிடைக்கும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஜோதிடர் சொல்லிட்டாரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டாருன்ட்டு 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஃபைனல் பார்த்தா 1 மார்க்கில் போச்சு, இல்லை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இல்லையா? நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பார்த்துட்டு பிறகு ஹார்ட் ஒர்க் கொடுங்களேன்.
திசாபுத்தி அனுமதித்தால் ஈஸியாக உங்கள் கையில் அழகு போல் ஒரு தட்டத்தில் வச்சு கொண்டு வந்து கொடுக்கும். திசாபுத்தி அனுமதிக்கலைன்னா எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் வெயிட்டிங், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்போ அரசு வேலைக்கு இந்த மாதிரி. அப்போ அரசு வேலை செய்யணும்னா இதை பார்த்துக்கிட்டோம், சொந்த தொழில் செய்யணுமா இதை பார்த்துக்கிட்டோம். இந்த ரெண்டு, ஒருத்தர் புகழடையணுமா, லக்கணாதிபதி மேசத்தில் இருக்காரா அல்லது மேசத்துக்கு உண்டான நீச்சகமான கடகத்தில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்த்துட்டு பொது வாழ்க்கையில் இறங்கலாம். இது அத்தனையும் சேர்ந்து வருங்க. இது கூட கூடுதலாக ஒரே ஒரு டிப்ஸு என்னென்னா, ஒரு 10th படிக்கிற பையன் அவன் வந்து கேட்குறான், +2 நான் வந்து எந்த மாதிரி படித்தா எனக்கு வந்து வேலை நல்லா கிடைக்கும், வேலை கிடச்சி என்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பீங்க, ஓகே அதெல்லாம் நல்லது தான். இது கூட கூடுதலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, 4ஆம் அதிபதி கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அதை தான் அந்த பையன் படிப்பான். வேணும்னா நீங்கள் படித்ததெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் இதை செக் பண்ணுறதுக்கு நிறைய ஜாதகங்களில் ஆய்வில் உட்படுத்தினேன். என்னுடைய ஜாதகத்தில் இது இப்போ ஃபஸ்ட் எடுக்கிறேன், அடுத்தது நம்ம கிளைண்ட்ஸ், இது அடுத்தது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கி பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒருத்தர் படித்து தானே இருப்போம் எதையோ ஒன்று. நம்ம படித்தது இந்த பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியதை அமைப்பில் காலபுருஷ தத்துவத்துக்கு கரெக்டாக இருக்குதானா, கரெக்டாக இருக்குது, ஓகே அப்போனா இதுதான் சரி அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ 4ஆம் அதிபதி கிரகம் ஒரு புதனோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவர் கல்வித்துறையில் படிச்சிருக்கார், கல்வி சார்ந்து படிச்சிருக்கார், புதன் சம்மந்தப்பட்ட அனைத்து படிப்புகளும் படிச்சிருக்கார். அதே அரசு கிரகம் செவ்வாயோட சம்மந்தப்படும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கார். அதே கிரகம் சூரியனுடைய சம்மந்தப்படும் போது ஒரு மருத்துவராக, செவ்வாய் சம்மந்தப்படும் போது ஒரு மருத்துவராக இருக்கார். சரிங்க, மருத்துவராக இருக்க ஜாதகத்தில் நான் ஒரு 500 ஜாதகத்துக்கு மேலே நான் டேட்டாஸ் வச்சுருக்கேன். எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 80% தான் பொருந்தி வந்துச்சு, 20% பொருந்தி வரல. டாக்டருக்கான ஜாதகமே அது கிடையாது. ஆனால் டாக்டர் அப்படிங்கிறப்ப என்னடா அது ஏதோ ஒரு பாயிண்ட் வரணும் இல்லையா அப்படின்ட்டு மறுபடியும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவம் வந்து அது கை கொடுச்சு. யார் ஜாதகத்தில் செவ்வாய் கேது இணையுதோ அவங்களுக்கு மருத்துவ ஞானம்ங்கிறது இருக்கும். அவங்க படிக்காமல் கூட இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு பாடம் போடுறவரோ அல்லது குடலேத்தம் தட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வயிற்றில் குடல் ஏறிச்சுன்னா அப்படி தட்டி எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கை வைத்தியம் தெரிஞ்சவங்க, கை வைத்தியம் தெரிஞ்சுங்க, அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் அதில் கொடுக்குது. இந்த ஒரு சின்ன குறிப்பு ஒரு பெரிய டாக்டர் ஜாதகத்தில் எனக்கு கை கொடுத்துச்சு. ஒரு மருத்துவர் ஆகணும்னா சில குறிப்புகள் இருக்குது. அந்த அமைப்பு இருந்தால் தான் மருத்துவர் ஆகணும். நீட் படிக்கிறதுலாம் அதெல்லாம் தெரிஞ்சு தான் படிக்கணும், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அமைப்பை மீறி ஒரு 20% ஜாதகங்கள் இந்த காலபுருஷ தத்துவத்தில் அந்த ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஐயோ யார் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறதா, இவர் சொல்கிறது அவர் சொல்கிறது அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கணும். அது கூட எந்த இணைவு ஒத்து போகுதுங்கிறத பார்க்கணும். நம்ம அகாடமியில் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் வரம் ஜோதிட அகாடமி அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க, ஐயா நான் வந்து பாரம்பரியம் படிச்சுக்கிட்டுமா, இல்லை கேபி படிச்சுக்கிட்டுமா, அல்லது ஏஎல்பி படிச்சுக்கிட்டுமா, இல்லை இன்னொருத்தர் சொல்கிறத பாருங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டுமா, இல்லை சந்திரன் நாடி படிக்கட்டுமா அப்படின்னு கேட்பார். இது எப்படின்னா எல்லா விதத்தில் செஞ்சாலும் ஒன்று தான், இது எந்த மெத்தடில் போனாலும் ரிசல்ட் ஒன்று தான். ஆனால் ஒரு நல்ல கைதேர்ந்த ஜோதிடர் பேர் புகழ் நீங்கள் வாங்கணுன்னா ஒரே லைனில் இருந்தால் பத்தாது. நான் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலத்தில் 1 லட்சம் ஜாதகங்களுக்கு மேலே தாண்டிட்டேங்கிறத பணிவோடு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த 1 லட்சம் ஜாதகத்தில் இன்றைக்கும் வந்து இப்போ கொடுத்துருக்கிற அப்பாயின்மெண்ட், ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் நான் பேசுகிறது ரெக்கார்டு எல்லாமே பண்ணுவேன். ஆன்லைனில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணுவேன், நேரடியாக இருந்தால் அப்படி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் நான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழியை நான் பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒன்று மட்டும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா நம்ம பலன் சொல்லி அவர்கிட்ட நல்ல பேர் நம்மளால் வாங்க முடியல. ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அடிப்படை பாரம்பரியம், காலபுருஷ தத்துவம், சார ஜோதிடம் ரொம்ப மெயின். அதுக்கு அடுத்தது வந்துங்க சந்திரன் நாடி. அவர் எதுக்காக நம்மளை பார்க்க வந்தார், அவர் என்ன செய்ய போகிறார், ஃபிங்கர் டிப்பில் சொல்லலாம். நேற்று ஒரு நண்பர் வந்தாருங்க, அவர் வந்து குழந்தைக்கு ஜாதகம் கணிப்பதற்காக என்கிட்ட வந்தார். நேற்று என்ன நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க, மகத்துக்கு முன்னாடி நம்ம மகன் நடக்குதா, மக நட்சத்திரம் நடக்கும்போது வரார். அவருடைய குழந்தை ஜாதகத்தில் சூரியன் கேது. அப்போ நான் என்கிட்ட ஜாதகம் கணிக்க தான் வராரு. நான் கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஸ்டேஷனில் பிரச்சனை இருக்கா, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கா, அது விஷயமாகவும் கேட்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தான் சார் வந்தேன். குழந்தை கணிக்கிறது ஒரு விதம், ஆனால் என் மனசில் இருந்த கேள்வி அதுதான் அப்படிங்கிறார். மனதில் உள்ள கேள்வியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சந்திரன் நாடி தேவை. அடிப்படையான விஷயம்தான், பெரிய விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சந்திரன் எந்த இடத்துல நாடி செல்கிறது, சந்திரன் தான் மனம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரத்தில் போயிட்டுருக்கு. இப்போ பூரத்தில் போயிட்டு இருக்கல, எனக்கே ஒரு சின்ன ஆச்சரியம். இந்த காலையிலேருந்து வீட்டை பற்றி பேசியிருக்கணும், வாகனத்தை பற்றி பேசியிருக்கணும், நகையை பற்றி பேசியிருக்கணும், திருமணத்தை பற்றி பேசியிருக்கணும், இன்னும் யாரும் பேசலையேன்னு. ஆனால் இனிமேல் வர்றவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டு இருக்கிறது பூரம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திர பிரச்சனைக்கு தான் சார் உங்ககிட்ட கேள்வியே கேட்பாங்க, வேறு எதுக்குமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு அதை கேட்ட உடனே நீங்கள் பார்க்குறீங்க, திசா புத்தியை பார்க்குறீங்க, திசையை நடத்துகிற கிரகம், புத்தியை நடத்துகிற கிரகம் பார்க்குறோம். அவர் கேள்விக்குண்டான கிரகம்
காலபுருஷ தத்துவத்தில் நீச்சமாகுதா, உச்சமாகுதா, பகையாகுதா, நட்பாகுதாங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ அந்த கேள்வி சரியானது ஜெயிக்கும். இப்படி ஒரு ரிசல்ட் வந்துட்டு தான் அப்புறமே நீங்கள் ஜாதத்துக்குள்ளாரே போகணும். போனோம்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் அவர் கேட்க வந்த கேள்வியை நாமளே சொல்லலாம். நான் என்கிட்ட கேள்வியை என்கிட்ட பார்க்க வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நான் தான் பேசுவேன். பேசி முடிச்சுட்டு சார் வேறு என்ன கேட்க வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவ முனியத்தில் அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு அற்புதமாக அந்த பிரபஞ்சம் கொடுத்த வரமாகவே நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி குருமார்கள் சொல்லி கொடுத்தது தான். எந்த குருமார்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம அப்படியே அந்த கருத்தரங்கம் நடக்கும்போது ஒரு நோட் பண்ணிடணும். அந்த நோட் பண்ணி வைக்கிறது உள்ள டக்குன்னு உட்காந்துரும். இது கூட கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லுவேன். 4 பேர் படிக்க வந்தோம் சார் உங்ககிட்ட, 4 பேர் உங்ககிட்ட ஜோதிடத்தை படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் 2 பேர் நல்லா படிக்கிறாங்க, 2 பேருக்கு நீங்கள் சொல்கிறது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்துலேருந்து நான் கொண்டு போகணுன்னு பார்த்தா, ஒரு 10ஆம் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. சயின்ஸ் வாத்தியார் வராரு, நடத்துகிறாரு. தமிழ் வாத்தியார் வராரு, நடத்துகிறாரு. சோசியல் வராரு, நடத்துகிறாரு. இதில் ஒரு வாத்தியார் நடத்துறது மட்டும் பசங்களுக்கு அப்படியே போய் உட்காரும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த இணைவு தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது. இது கிரகங்களுடைய இணைவு, இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு ஐயா ஜிகே ஐயா குருநாதர் அவர் சொந்த கொடுத்த ஒரு வித்தை தான் அது. இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில் சொல்லி கொடுக்குறவருடைய குரு கேட்குறவருடைய சந்திரனோட சம்மந்தப்பட்டா, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ சம்மந்தப்பட்டா அப்படியே போய் உள்ளே உட்காந்துரும். பசுமரத்து ஆணி மாதிரி உட்காரும். நைட்டு ஒரு 2 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் அந்த பாயிண்ட் கரெக்டாக சொல்லுவோம். ஏன்னா இந்த படிக்கிறப்பவும் கருத்தரங்களை கேட்குறப்பவும் நல்லா இருக்குது, கேட்க கேட்க நல்லா இருக்குது, எல்லாம் எழுதுகிறோம். ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் வந்து கேட்கும்போது அதெல்லாம் மறந்து போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம். நீங்கள் படிக்கக்கூடிய குருநாதர், உங்களுக்கு சொல்லிக்கூடிய குருநாதர் உங்களுடைய ஜாதகத்துக்கு மேட்சாக இருந்தார்னா 100% ஓகே ஆயிரும். இதுவும் காலபுருஷ தத்துவத்தோடு சேர்ந்து வர்றது தான். இது எல்லாம் அந்த சந்திரநாடியில் இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கையில் இந்த 4 விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஒரு சிறப்பான பலனை அந்த வாடிக்கையாளருக்கு நாம் தர முடியுங்கிறது 100% உண்மை. சரிங்க, ஒரு 2 நிமிஷம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், உடனடியாக போய் பதில் சொல்லிடலாம். சொல்லுங்கள் சார், யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஐயா தம்பி பழனி சார், ஒரு நிமிஷம் மைக் கொடுத்துருங்க. இந்த 4 விஷயங்கள் மைக் அங்கேயே வச்சுங்க. 4 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துங்க பாரம்பரிய அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிறோம். இது அடிப்படையான விஷயம். லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எங்கே நின்னார், அதுக்கு கேள்வியில் 1. 2வது காலபுருஷ தத்துவத்துப்படி அது ஒரு கேள்விக்குண்டான கிரகம் என்ன நிலையில் உள்ளது. இப்போ நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டேன். ஐயா நான் வீடு கட்டுவேனான்னு கேட்குறேன். நான் வீடு கட்டுவேனான்னு கேட்குறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கேட்கணும், 4 குடையவன் 8 12 உட்காந்துருந்தா வாடகை வீடு தான். 6 8 12 உட்காந்தா வாடகை வீடு. நீ வீடு கட்டி வாடகை கூட்டி நீங்கள் ஒரு வாடகையில் இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு காரணம். இது மெத்தட் ஒன்றுங்களா. 2வது மெத்தட் காலபுருஷனுக்கு பார்க்கணும். காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் நீச்சம் அடைகிறது விருச்சிக ராசி. அப்போ அவர் ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான 4ஆம் அதிபதி கிரகம் விருச்சகத்தோடு சம்மந்தப்படுதான்னு பாருங்கள். ஐயா உங்களால் கட்ட முடியாது, உங்கள் ஜாதகம் நேரத்துப்படி கட்ட முடியாது, ஏதோ குழந்தைகளுடைய டைப்படி இருக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பார். இது 2வது விஷயம். 3வது சந்திரநாடி. அவர் என்ன காரணத்துக்காக வந்தார், அவர் கேட்குற கேள்வி ஜெயிக்குமா தோக்குமாங்கிறது அந்த சந்திரன் உங்களுக்கு சொல்லிவிடும். அவர் ஜாதகத்தில் நீங்கள் அந்த சந்திரன் எந்த கிரகத்து மேலே போயிட்டுருக்கு, எந்த கிரகம் அதை பார்க்குது. இப்போ சந்திரன் எங்கே போகுதுங்க, பூரத்தில் போகுதா, இந்த பூரத்தில் ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, அவர் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் சம்மந்தப்படுதா, இதை பார்க்கணும். இதை மெயினாக பார்க்கணும். அதுக்கடுத்தது இவருடைய காலப்பகை திசை நடக்குதான்னு பார்க்கணும். காலப்பகை திசை நடக்கும்போது நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் கேட்காது. ஐயா கூட ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னார், இந்த பரிகாரங்களை பற்றி சொன்னார். அதில் கூடுதலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு கிரகத்துக்கு நம்ம பரிகாரம் பண்ணுறோம்னா அந்த பரிகாரம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கிரகத்தை செவ்வாய் பார்த்துருக்கக்கூடாது. செவ்வாய் 4 7 8 12 4 7 8 பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்தது அந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியான அஷ்டமாதிபதி பார்த்துருக்கக்கூடாது. பார்த்துருந்தால் பரிகாரம் செல்லாது. அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கர்மா அனுபவிச்சே தீரணும். அதை போய் எங்கேயுமே நீங்கள் போய் கழுவ முடியாது. எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணாலும் என்ன நோ யூஸ். இது கர்மாவாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி பரிகாரங்கள் அவருக்கு எடுபடுமா எடுபடாத, காலப்பகை திசை என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணால், நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அந்த வாடிக்கையாளரை ஏற்றுக்கிட்டு சரியாக சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அதை செய்கிறேங்கன்னு செய்வார். வேறு ஏதாச்சும் டவுட்டுங்க? வக்ர கிரகங்கள் சார். வக்ர கிரகங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ வக்ர கிரகங்களை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு செல்வந்தர் ஒரு 50 ஏக்கரா வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அவருக்கு 2 மகன். ஒரு மகன்
ஒரு படித்து வேலைக்கு போயிட்டார், செட்டில்டு. இன்னொரு மகன் தொழில் செய்கிறாரு, போராடிட்டு இருக்கார். இந்த செட்டில் ஆனவருக்கு வக்கர கிரகம் இல்லை ஆச்சுங்களா. செட்டில் ஆகாமல் போராடிட்டு இருக்கார் பாருங்கள், அவருக்கு வக்கர கிரகம் இருக்குது. இப்போ அவர் வந்து சொத்து பிரித்து தர்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்தாங்க ஆளுக்கு ஒரு 25 ஏக்கரப்பா அப்படிங்கிறார். இந்த வக்கர கிரகம் இருக்கிறவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய முயற்சியில் சொந்த காலில் நிற்கிறேன், என் அறிவு என்ன தெரியுமா உங்களுக்கு, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வக்கர கிரகங்கள் உள்ள ஜாதகர்கள் தங்களுக்கு தாங்களே வட்டம் போட்டுக்குவாங்க. சொன்னாலும் புரியாது, சொன்னாலும் அப்போ ஐயா கூட பேச சொன்னார், லக்னாதிபதி 10ல் இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சிட்டாலும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொன்னார் இல்லையா. இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வக்கர கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். அப்போ வக்கர கிரகங்கள் என்ன பண்ணிடுதுன்னா பலன்களை தடுக்குது, ஆனால் இரட்டிப்பு பலனாக தரும். எப்போ தேவையில்லாதப்போ தரும். ஒரு பைக் வாங்கி ஓட்டலான்னு ஒரு 25 வயசில் ஆசைப்பட்டா ஒரு 35 வயசில் நமக்கு 2 பைக் கிடைக்கும். அது கிடைச்ச எந்த பிரயோஜனம்? இதுதான் வக்கர கிரகத்தோட பலன். வக்கர கிரகம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்னென்னா ஸ்ரீ சக்கர வழிபாடு. ஸ்ரீ சக்கரத்தில் 64 முக்கோணம் இருக்கும், அப்படி உள்ள இருக்கும். மனித முகமற்ற தெய்வங்களுடைய வழிபாடு இதெல்லாம் செய்ய செய்ய இந்த பிரெயினில் வச்சுருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸு அப்படியே மாறும். ஸ்ரீசக்கர வழிபாடுன்னா நம்ம பாட்டு குத்து மதிப்பாக கும்பிட்றது இல்லைங்க, அந்த முக்கோணத்தை பார்க்கணும், பார்வையில் முக்கோணத்தை கண்ணில் கொண்டு போகணும். பார்வைக்கும் மூளைக்கும் சம்மந்தம் உண்டு இல்லையா, நம்ம மனதுக்கும் சம்மந்தம் உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, இந்த ஜெயின் வீல்னு சொல்லுவோம் ராட்டனம், அதில் முதல்ல உட்காரவங்களுக்கு அப்படியே வயிறெல்லாம் கலக்கும், பயமாக இருக்கும். கண்ணை முடிக்கங்கம்பாங்க, கண்ணை முடிக்கிட்டு ஒன்றுமே பண்ணாது, பார்த்துருக்கீங்களா? அப்போ பார்வைக்கும் வயிற்றுக்கும் மனதுக்கும் சம்மந்தம் உண்டு, பயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்மந்தம் உண்டு. ஒரு குழந்தைய ரொம்ப மிரட்டினா என்ன ஆகும், ஒரு 5 வயசு பையனை ரொம்ப தடி எடுத்து மிரட்டினா என்ன பண்ணுவான், யூரின் போயிடுவான். அப்போ பயங்கர உணர்வுக்கும் சிறுநீரகத்துக்கும் சம்மந்தம் உண்டுன்னு நமக்கு தெரியுது. அப்போ பயங்கர உணர்வை குழப்பங்கிற பேரில் கவலைங்கிற பேரில் நீங்கள் உள்ளேயே வச்சிருக்க கிட்னி சம்மந்தப்பட்ட ஃபால்ட்டு வந்தே தீரும், நிச்சயம் வந்தே தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்திலையும் இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒரு தன்மை உண்டு. கன்னியா ராசிங்கிறது சிகிச்சை, கன்னியா ராசியில் எந்த கிரகம் உட்காந்துருக்குதோ அந்த கிரக உறுப்புகள் நம்ம சிகிச்சை எடுத்தாகணும். அந்த கிரக உறவுகள்கிட்ட நம்ம சிகிச்சைக்காக கூட போய் ஆகணும். 6ல் சூரியன் இருக்குன்னா அப்பாவுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருந்தே ஆகணும். நாள் கணக்கில் சும்மா போயிட்டு வரதெல்லாம் கணக்கில்லை, உட்காந்துருந்தே ஆகணும். 6ல் சுக்கிரன் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காகவே சிறுநீரக சம்மந்தமான அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகள், பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு உண்டான தொந்தரவுகள் நிச்சயம் இருந்தே தீரும். 6ல் சுக்கிரனும் மாந்தி உட்காந்துருக்குன்னா கர்ப்பப்பையில் கட்டிகள் வந்துடும். அதில் வந்து கேது இந்த மாதிரி ராகு இந்த மாதிரி பிளவுபடுத்தக்கூடிய கிரகங்களோட தொடர்பு இருந்தால் இரட்டை கருப்பை இருக்கிறவங்கள நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். சமீபத்தில் போன வாரம் சொன்ன ஒருத்தருக்கு, உங்களுக்கு இரட்டை கருப்பை இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் நடப்பில் இருக்கு இல்லையா. அவங்க ஜாதகத்தையும் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம்னா அந்த பிரச்சனைக்கு ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும், இந்த ஜாதகம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு. அப்படி பார்க்கல வக்கர கிரகங்கள் நல்ல பலனை தருங்க, ஆரம்பத்தில் தடுத்துக்கும். இந்த வக்கர கிரகங்கள் எந்த கட்டத்தில் காலபுருஷ தத்துவத்தில் உட்காந்துருக்குதோ அந்த வாய்ப்புகளை அந்த ஜாதகர் மறுத்து விடுகிறார். இப்போ குரு வக்கரம், சுக்கிரன் வக்கரம் அப்படின்னா அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருங்க, நல்ல பொண்ணு வரும், ஒரு 27 வயசில் அருமையான இடத்துலேருந்து பொண்ணு தரேன்னு வந்துடுவாங்க. எனக்கு இப்போ இது தேவையே இல்லை, எனக்கு கல்யாணம் இப்போ தேவையில்லை, நான் ஒரு பெரிய ஆம்பிஷன் லட்சியம் வச்சுருக்கிறேன், அதை முடிச்சு தான் கல்யாணம் பாரு. ஆம்பிஷனை நோக்கி ஓடுவார். 28ஆகவும் 29ஆகவும் 30ஆகவும் 31ஆகவும் 32,000 முடியல. சரி இப்போ கட்டிக்கிறேன்னு வருவார். எந்த பொண்ணாச்சும் கட்டிக்குமா? அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் கிடைச்சதை உதாசீனப்படுத்திட்டு அப்புறம் அதுக்காக ஏங்குறாரு. அதுதான் வக்கர கிரகம். அதில் உங்களுக்கு என்ன மாதம் அந்த வக்கர கிரகத்தில் வக்கர கிரகம் என்னவா இருக்குது? எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வக்கரம்? செவ்வாயும் குருவுமா? புதன். புதன் வக்கரம் அடைஞ்சால் அறிவாளி. ஓகே, லக்னாதிபதி வக்கரம் அடைஞ்சாலும் புதன் வக்கரம் அடைஞ்சாலும் ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூலை அடிக்கடி மாற்றி படித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்னு போயிட்டு வேறு டிபார்ட்மெண்ட் படிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா படித்த வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சுங்களா? அவங்ககிட்ட மைக் கொடுத்துருங்க சார். ஏன்னா பலன்கள் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம வந்து உடனடியாக தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் பையனை பற்றி நான் சொன்னதெல்லாம் கரெக்டுங்களா? கரெக்டு சார். என்ன பண்ணாருங்க சார்? அப்போ ஃபஸ்ட்டு +2 முடித்ததுமே அவங்க வந்து பிஇ பண்ணலை, அவங்க டைரெக்டாக வந்து டிப்ளமோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிஇ வந்தாங்க.
மாற்றி வேலைக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் பிஇ படித்தாங்க. ஸோ இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து இசிஇ, ஆனால் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை வந்து உங்களுக்கு கையில் சாஃப்ட்வேர் கிடச்சிச்சு, அதை வேணான்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஓகே ஓகே. இப்போ அந்த வக்ரம் அடைஞ்ச புதனும் செவ்வாயும் கரெக்டாக பலன் தந்துருச்சுங்களா? ஆமாங்க சார். இப்போ இது என்ன ஆகும்னா மேரேஜுக்கு பிறகு இந்த வாய்ப்புகள் மறுபடியும் வரும். சரிங்க சார். அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கேட்டகரின்னு இருக்குங்க. அந்த கேட்டகரியில் சாதாரண மகன்கிற கேட்டகரியிலேருந்து இன்னொருத்தருக்கு மருமகன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அவர் போகும்போது மறுபடியும் மாறும். அவர் தகப்பனார்னு மாறும்போது மறுபடியும் மாறும். இப்படி ஒவ்வொரு இதை வந்து என்ன சொல்லணும்னா வயதோட்டம்னு சொல்லலாம், இந்த மாதிரி வரும். அதில் வந்து மாற்றங்கள் வரும்போது மீண்டும் வக்ர கிரகத்தினுடைய தன்மைகள் நமக்கு வெளிப்படும். நான் சொன்ன மெத்தடில் இந்த பரிகாரங்களையும், அதாவது வழிபாடுகள் தான் பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை கொடுத்தா ரிவர்ஸ்லேருந்து படிப்பார். ஆமாங்க சார். படிக்கிறாரா? ஆமாங்க. இதுதான் சார். சொல்கிறதையும் கேட்க மாட்டாப்ல, கொஞ்சம் அனலைஸ் பண்ண பிறகு கேட்பாங்க. ஆமாங்க. அவர் வெளியூரில் வேலை செய்கிறது ரொம்ப சிறப்புங்கம்மா. வெளியூரில் தான் சார். வெளியூரில் வேலை செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வக்ரம்னா அடுத்த கட்டத்துக்கு போயிருது இல்லையா கிரகம். அப்போ வந்து வெளியூரில் செய்கிறது சிறப்பு. இந்த பலன் உங்களுக்கு 100% பொருந்தி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்ததுங்க யாராச்சும் கேட்க வேண்டியிருக்குங்களா? எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், ஒன்றும் தவறல. ஐயா, லக்னாதிபதி 12ல் வக்ரம், அவரோட திசையே நடக்குது சனி பகவான். ஓகேங்க. இப்போ ஒரு திசையை நடத்துகிற கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அந்த பலனை நிச்சயம் 100% தந்துடுவார். அதில் மாற்றமே இல்லை. அப்போ 12ஆம் இடத்துல நடத்துதுன்னா பயணங்கள், மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரிலாம் செஞ்சுங்க. அவர் வந்து அந்த இடத்துல வெளியூரில் போய் தான் ஜெயிக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ வெளியூர் போகையில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி வக்ரம் அடைகிற கிரகங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லையா, அப்போ லாபம் உண்டு. லக்கணத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சின்னா 12ஆம் இடத்துக்கு போயிடும். லக்னாதிபதி 12ல் இருக்கையில் என்ன பண்ணால் ஐயா பேசல கூட சொன்னார், சுகத்தை நோக்கியும் ஓய்வை நோக்கியும் ஒரு கம்ஃபர்டபுளை நோக்கியும் நம்ம மனம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மனதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டால், இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஒருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம விருப்பப்பட்டால் கூட என்ன 500 வருஷமோ 1000 வருஷமோ இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய செல்வந்தர் இருக்க முடியாது, எவ்வளோ பெரிய கில்லாடியே இருக்க முடியாது. இங்கே வந்து ஒரு பயணி மாதிரி, ஒரு சுற்றுலா பயணி மாதிரி நம்ம வந்திருக்கோம். வந்த இடத்துல எல்லாம் நண்பர்கள் கிடைச்சாங்க, குழந்தைகள் கிடைச்சாங்க, எல்லாம் கிடச்சிது, அனுபவிக்கிறீங்க. வாங்க போகலான்னா டக்குன்னு வண்டி ஏறிடணும். யாராச்சும் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வெளி மாநிலத்தில் நம்ம செய்யும்போது நிச்சயம் பிரகாசமாக இருக்குங்க. ஓகேங்க சார். தம்பி வேறு ஏதாச்சும் சந்தேகங்களுங்க? நம்ம கலந்தாய்வாகவே நம்ம பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் அங்கே இருக்கிற மாதிரி, நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி. 2 கேள்வி இருக்குது சார். சொல்லுங்கள் சார். இப்போ சூரியன் பலமாக இருக்கிறனால கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதே கவர்மெண்ட் உத்தியத்தில் இருக்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவணியம் வாங்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலர் மாட்டிக்க மாட்டேன்னா ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க. இது எப்படிங்க இது பண்ணுறது? அதாவது இந்த லஞ்ச லாவண்யம் இந்த மாதிரி கிராஸில் வரதானே சொல்கிறீங்க. சூரியன் வந்துங்க சில பேர் மாட்டிக்க மாட்டேன்றாங்க, ஒரு சில பேர் ஏன் மாட்டுறாங்க? கரெக்ட். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற திதி என்ன திதிங்க? பஞ்சமி. அடுத்ததாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கேள்விக்கு. சரிங்க, நல்லதுங்க, உட்காருங்க. பஞ்சமி திதி அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த பஞ்சமி திதி வந்து உடலில் எதை குறிக்கும்? தண்டு வடத்தை குறிக்கும். இந்த தண்டு வடம். இந்த பஞ்சமி திதியில் ஒருத்தர் பிறந்திருந்தா, நீங்கள் எங்களில் கூட இருக்கலாம், அல்லது காணொலியில் பார்க்குறவங்க கூட இருக்கலாம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. பஞ்சமி திதியில் பிறந்துட்டா. இந்த கவனகர்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16 கவனகர், 30 கவனகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனகர் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்கிறவங்க. இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க, பின்னாடி யார் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனகரில் வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகம். சுற்றி என்ன நடக்குதுன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் என்ன நினைக்கிறார், இவர் என்ன, எல்லாமே பஞ்சமிக்காரர் ஜோசிக்காரர் இருந்தார்னா வந்து உட்காந்துன்னா அத்தனையும் சொல்லிடுவார். இந்த பஞ்சமிங்கிறது 2 பஞ்சமி உண்டு. நாக பஞ்சமி, கருட பஞ்சமி 2 உண்டு, நமக்கு தெரியும். நாக பஞ்சமிங்கிறது தரையில் ஊர்ந்து போகிறது, கருட பஞ்சமிங்கிறது உயர் பறக்கிறது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் அந்த மனிதர் வாழ்ந்திருந்தாலும் பஞ்சமியில் பிறந்தவங்க கருட பஞ்சமியாக ஒரு நாள் எல்லாரும் மேலே வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துக்கு அவங்க போயே தீருவாங்க. இது ஒரு விதம். உங்களுடைய கேள்வியினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து அரசு வேலைக்கு போயிடுறாங்க, ஆனால் அரசு வேலையில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், தப்பிச்சுக்கிறான், ஒருத்தன் தப்பு செய்கிறதுல மாட்டிக்கிறான், அப்படி பண்ணாலும் மாட்டிக்கிறான். இதுதான் காரணம். ராகுங்கிற கிரகம் எப்பயுமே ஒரு குறுக்கு வழியை காட்டும். இந்த ராகுவினுடைய தன்மை டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஜோதிடத்துலேயோ அல்லது நட்சத்திர சாரத்துலேயோ ராகுவினுடைய தன்மை 10ஆம் அதிபதிக்கு சம்மந்தப்பட்டால் இந்த இணைவு வருதுங்க சார். அதை சுபகிரகம் பார்த்துருச்சுன்னா இவர் மாட்ட மாட்டாருங்க சார். பார்க்கலினா மாட்டிக்குவார். ஒருத்தர் மாட்டாமையே 16 வருஷம் தாண்டிட்டார், குரு திசை முடிக்க தாண்டிட்டார். சனிமகா திசை வந்துச்சு. சனி யாருங்க? மிகப்பெரிய கண்காணிப்பாளர் சனி பகவான். இந்த கூட்டத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உலகம் வந்து 360 டிகிரிங்க. 360 டிகிரி நம்ம உலகம்.
330 டிகிரி சனி வளையம். நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம். 330 டிகிரி, மீதி 30 டிகிரி வந்து அண்டார்டிகா பனியாக இருக்குதுங்க, ஜீவராசியே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகட்டும் தீய விஷயமாகட்டும் சனி பகவானுடைய கண்காணிப்பில் வந்துடும். அது கர்மாங்கிற பேரில் ரிஜிஸ்டர் ஆயிரும். 2 புக்கு இருக்குது, இது நல்ல கர்மா, இது தீய கர்மா. இந்த நல்ல கர்மா புக்கு ஏறிக்கிட்டே போகணும், இந்த தீய கர்மா புக்கு இறங்கிக்கிட்டே வரணும். ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி பிறந்த பிறவியினுடைய கர்மா வேறு இருக்குது. அப்போ இந்த தீய பலனை தூண்டுதல் வந்து ராகுனுடைய வேலை சார். ராகு சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், சூரியன் வலுத்திருந்தால் அவர் லைஃப் லாங் பாதுகாப்பாக வெளியே வந்துடுவார், பயமே இல்லை. இதில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா மாட்டிக்குவார். காலப்பகை திசை நடந்துச்சுன்னா நிச்சயமாக 10 வருடத்துக்கு முன்னாடி செய்த தவறு, 20 வருடத்துக்கு முன்னாடி செய்த தவறு அப்படியே வெளியே வரும். அதுதான் அதோட ஸ்பெஷலே அதுதான். காலப்பகைன்னு எதுங்க? ராகு திசை புதன் புத்தி, செவ்வாய் திசை புதன் புத்தி, இந்த சூரிய திசை குரு திசை சூரிய புத்தி, இதெல்லாம் காலப்பகையில் ரொம்ப கடுமையானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு பெரிய அளவில் பண்ணிட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தவர், கரெக்டாக குரு திசை சூரிய புத்தி வரும்போது சொன்னேன், சார் நீங்கள் ஆஃப் ஆகிக்கிங்கன்னு. கேட்கல, அந்த குரு திசை சூரிய புத்தியில் ஃபுல்லாக வாஸ் அவுட். சில பேர்த்த காப்பாற்ற முடியல. அந்த மாதிரிங்க இந்த காலப்பகை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தை நம்மளுடைய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா அற்புதமான ரிசல்ட் எடுக்கலான்றது கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6000 33 73 73 6000033. என்னுடைய பெயர் என்னங்க? அப்படியா? சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறதுனால 73 73 6000 33. என்னுடைய பெயர் MA ஜெகநாதன். வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம், பெயரியல் அனைத்தும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த எண்ணில் வந்து நீங்கள் ஒரு தகவல் குறுஞ்செய்தி அனுப்பினால் நம்முடைய குரூப் ஒரு பெரிய குரூப்பாக நம்ம வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள்லாம் போடுவோம். தினசரி ஒரு நல்ல காலண்டர் போடுவோம். அதில் ஜீவன் நேத்திரம் இதெல்லாம் அதில் வரும், கரணம் வரும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் செய்யலாம். வேறு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.